இந்த வைகாசி விசாகம் என்ன சிறப்பு கூடுதலா? அவருடைய உதித்த நாள், அவருடைய பர்த்டே. சத்துசம்ஹார மூர்த்தி அங்க இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். திருச்செந்தூரே அந்த க்ஷேத்திரமே சக்தி. இந்த சத்துசம்ஹார மூர்த்தி பார்த்தோமானால் அங்க சத்துசம்ஹார திரிசக்தி என்ன பண்ணுவா? நம்ம சஷ்டி கவச்சம்னு இருக்கு பாருங்க ஐயா. இது மாதிரி முருகப்பெருமானுக்குரிய கவச்சங்கள்லாம் ஸ்காந்த புராணத்துல எல்லாம் இருக்கு. தளர்ந்தே இருக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி ஜெயித்து வருவோம், நல்லதே நினைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அந்த உயர்ந்த நோக்கு உடையவர்கள் நம்ம. இப்போ கோவில்கள் எல்லாம் வேல் பூஜை இதெல்லாம் நடக்குது. இப்போ வீட்டுல வேல் வச்சுக்கலாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இது இருக்கு. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சிவாச்சாரியார் ஐயா கூட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே போல் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய முக்கியமான விழாக்கள், விசேஷங்கள், இது எல்லாமே நம்ம பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றோம். அந்த வகையில் வைகாசி மாதம் அப்படின்னாலே அதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது வைகாசி விசாகம் தான். வைகாசி விசாகம் வருது, அது குறித்து நம்ம ஐயா கிட்ட பேசுவோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எப்போ வருது? வைகாசி விசாகம் பற்றின சிறப்புகள் என்னென்ன? வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை எப்படி வழிபடணும்? இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுறோம். முதல்ல எப்போ வருது? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப சந்தோஷம். இந்த பராப வருடம் வைகாசி மாதம் 15, 16. 15 நட்சத்திரப்படி, ஆங்கிலப்படி 29. வைகாசி 16 அன்னைக்கு பார்த்தா திதிப்படி, ஆங்கிலத்துல 30/5/2026 சனிக்கிழமை, இந்த வெள்ளி சனி. நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அன்னைக்கு வச்சுக்கிறா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நட்சத்திரம் மதிய மேல வந்தாலே அன்னைக்கு என்ன சாயங்காலம் பண்றதுதான் கோவில்களையும் வச்சுப்பா. திதி திதி நமக்கு பௌர்ணமி திதின்னு பார்த்தோம்னால் அதுவும் நமக்கு 30 அன்னைக்கு 30 பிரதானமா வச்சுக்கலாம். பல ஆலயங்கள்ல 30 வச்சுட்டு இருக்கா. ஸோ வைகாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை 30/5/2026. நட்சத்திரப்படி பண்றவா முன்னாடி நாள் வச்சுட்டு இருக்கா. 29/5/2026 வைகாசி 15 பராப வருடம். இது வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் என்ன முருகனுக்கு பௌர்ணமியில் நிறைய சிறப்புகள்லாம் வருது, நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. தைப்பூசம் பார்த்தாலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு, பங்குனி உத்திரமும் சிறப்பு, ஆணி கிருத்திகை சிறப்பு, எல்லாமே இருக்குது. இந்த வைகாசி விசாகம் என்ன சிறப்பு கூடுதலா? அவருடைய உதித்த நாள். அவருக்கு நமக்கு அவதாரம்னு சொல்றோம் பாருங்க. சுவாமிக்கு பிறப்பு இறப்புனா கிடையாது. ஆதி அனந்தம், அந்தம் ஆதியும் இல்ல அந்தம் இல்ல, அனந்தகான்னு அவரு. அதே சமயத்துல நமக்குன்னு அவர் தோன்றிய நாள். இந்த அசுரரை அழிக்க முருகப்பெருமான் தோன்றிய நாளாக வைகாசி விசாகமானது கருதப்படுகிறது. அதனால அவருடைய பர்த்டே, அவருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் கொண்டாட்டம்னு சாதாரண மனிதர்களுக்கே நம்ம கொண்டாடுறோம், தலைவர்களுக்கு கொண்டாடுறோம். இது முருகப்பெருமான் உலகத்திற்கெல்லாம் நன்மை தரக்கூடியவர். நம்முள் இருந்து அந்த மூலாதாரத்துல கணபதி விக்னங்களை போக்கிட்டாருன்னா நம்மள மேல கூட்டு போறது முருகப்பெருமான் தான். மயில் ஏற்கனவே பார்த்தோம், மயூரம்னா ஓம்காரத்துடைய ஸ்வரூபம் அதுல இருக்கு. எம் இருக்கு, ரம் இருக்கு. ரம்னா அக்னி பீஜம், எம்னா வாயு பீஜம். இந்த மயூரம்னு நீங்க எழுதிட்டு பிரிச்சீங்கன்னா மா இம்மு பிளஸ் அ, யூ இ பிளஸ் உ, ரா இரு பிளஸ் ஆ நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும் அதுல. மயில் முருகப்பெருமானுடைய வாகனமே மயில் தானே உங்களுக்கு. அதனால அவர் நம்மள துவாதசாந்த பெருவழிக்கு நம்மை கூட்டு செல்லக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த சண்முகரை நம்ம வழிபடக்கூடிய சிறந்த நாள் வைகாசி விசாகம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருக பக்தி பெரும்பான்மையாக பெருகின்னு இருக்கு. முருகன் கோவில்களில் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் போய் வழிபடுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் முருகப்பெருமானை நம்ம கோவிலுக்கு போகிறோம், கும்பிட்டுட்டு வரோம், ஓகே, அந்த வகையில் ஓகே. இப்போ வழிபாடு செய்யணும். இப்போ அந்த நாளில் குறிப்பாக நம்ம வைகாசி விசாகத்திலேருந்தே தொடங்குறோன்னே வச்சுக்கலாம். எப்படி வழிபாடு செய்யணும்? வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும்? பொதுவாக நாட்கள்னு நீங்க குறித்து கேட்டோம்னா ஒரு மாதத்திற்கு முருகப்பெருமானுக்கு நீங்க விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணலாம், கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணலாம், ஷஷ்டி வளர்விரை தேய்விரை ஷஷ்டிகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம். இது மாதிரி பொதுவா அவருக்கு வழிபடக்கூடிய செவ்வாய்க்கிழமை, கிழமையில செவ்வாய்க்கிழமை, திதிக்கல்ல ஷஷ்டி, நட்சத்திரங்கள்ல கிருத்திகை அல்லது விசாகம், இது மாதிரி நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பிள்ளையார் இது போது நீங்க கேட்டீங்க, அதாவது டெய்லி பண்ண முடியாதவா ஏதாவது ஸ்பெசிபிக் டே வச்சுக்கலாமான்னா இது மாதிரி பண்ணலாம். நட்சத்திரம் வச்சுக்கலாம், திதி வச்சுக்கலாம், இல்லை வாரம் நாள் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் அதை தாண்டி இல்லை நான் மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் பண்றேன், உங்களுக்கு என்னைக்கு இதுவா சௌகரியமா இருக்கும். மெயினா
பூஜை செய்யும் போது மனது லயமாகணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. புரியுது. போன்னா இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், முடிந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்னா கூட நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போன்ல பார்க்கும்போது வேற கால் வருது. புரியுது. கால் வரும்போது இவர் எதுக்கு பண்ணிருப்பாரு, மனசு டக்குன்னு வெளியில போயிடுத்தோம்னா பூஜையுடைய இது முழுமையாறுது. முடிந்த அளவுக்கு நம்ம போன் தவிர்க்கிறது நல்லது இந்த சமயத்துல. வைகாசி விசாக முருகனுக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு விக்கிரகமா இருக்கு, இல்ல பட்டமா இருக்கு, யந்திரமா இருக்கு, இது மாதிரி என்ன ரூபம் வேணா வச்சுக்கலாம். நம்ம அதை வச்சுட்டு முருகனுக்கு இதுவா இருக்கு, விக்கிரக ரூபத்துல இருக்கார் சுவாமி அப்படின்னா அவருக்கு நீங்க முருகப்பெருமான் தனியா இருக்கார், பழனி தண்டாயுத பாணியா இருக்கார். வேறுகனே பார்த்துருக்க தண்டாயுத பாணியும் வழிபடணும், வீட்டுல வச்சுக்கலாம்னா பார்த்துருக்கோம். கல்பத்ருமம்னு கற்பக விருட்சம் அவர். தண்டாயுத பாணியை வழிபடலாம், ஷண்முகரா வழிபடலாம், முருகன் வள்ளி தேவசேனா இணைந்து இருக்கக்கூடிய பண்ணலாம். தனியா பாலமுருகன் தனியா இருப்பார், சின்ன முருகன் அப்படியும் வழிபடலாம். உங்களுக்கு எப்படி இருக்காரோ முருகன் அதை எடுத்துட்டு அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய முடியும்னா அபிஷேகம் பண்ணுங்க. ஒரே ஃபார்முலா தான். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரி என்ன கிடைக்கிறது, யதாசம்பவ திரவியின்னு என்ன திரவியங்கள் கிடைக்கிறதோ, பால் தயிர் இது மாதிரி என்னென்ன கிடைக்கிறதோ, எல்லாம் பன்னீர் என்ன கிடைக்கிறதோ அது மாதிரி வச்சு பண்ணிட்டு அவருக்கு திருவத்தாடை எல்லாம் பண்ணிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனைகள் பண்ணலாம், சஹஸ்ரநாமம் பண்ணலாம். அவருக்கு சத்ரு சம்ஹார திரிசத்தின்னு இருக்கு. சத்ரு சம்ஹாரம்னு திருச்செந்தூர்லாம் விசேஷமா பண்ணுவோம். திருச்செந்தூர்ல சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு இருக்காரு. ஏன்னா சத்ருவை அழித்த மூர்த்தி. அங்க மட்டும் பாத்தீங்கன்னா வேல் கீழே இருக்கும். நீங்க பொதுவா நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், சூளம் மேல பார்த்திருந்தா அது கையில துப்பாக்கி இருக்கிற மாதிரி, சூளம் கீழே பார்த்திருந்தா திருவக்கரையிலன்னா அம்பாள் கீழே பார்த்துட்டு இருப்பா. இந்த சூளம் சில க்ஷேத்திரங்களை கீழே பார்த்திருந்தா இன் ஆக்ஷன் துப்பாக்கி சுடுற மாதிரி. அங்க நீங்க முதல் பிராகாரத்துல சத்ருசம்ஹார மூர்த்தின்னு அங்க இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். திருச்செந்தூரே அந்த க்ஷேத்திரமே சக்தி. இந்த சத்ருசம்ஹார மூர்த்தி பார்த்தோமானால் அங்க சத்ருசம்ஹார திரிசக்தி என்ன பண்ணுவா, நம்ம பண்ணலாம், எல்லாருமே செய்யக்கூடியது. அது உபதேசம் வாங்கிட்டு அந்த 300 நாமாவளி முருகன் உபாசனையாவே, நான் முருகனே கௌமாரம்னு முருகனையே முழுமுதற் கடவுளாக நான் ஏற்றுக்கொண்டு வழிபட போகிறேன். ஏதாவது நீங்க எல்லாமும் கும்பிடலாம், இல்ல நீங்க முக்கியமா ஒண்ணு வச்சுக்கலாம். அப்ப முருகன் உபாசனை, முருகனுடைய மூல மந்திரங்களை ஒரு நல்ல குரு முகமாக பெற்று அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இப்ப நமக்கு பிரத்யட்சமா பார்க்கலாம். அவள்லாம் அந்த உபாசனை இல்லைன்னா இப்ப எவ்வளவு திருப்புகழ், எவ்வளவு பேச்சு அவள்லாம் எப்படி இருந்திருக்கா. அந்த சமயத்துல நாஸ்திகம் ரொம்ப பீக்ல இருந்த சமயத்துல அவர்கள் எல்லாம் நம்ம சமயத்தை காப்பாற்றியவர்கள். எப்படி நாயன்மார்கள் வந்தார்களோ அது போன்று அவருடைய காலகட்டம் முக்கியமான காலகட்டம். ஆகாசத்திலேயே பாருங்க, அவர் ஆகாசத்திலேயே மயில்ல போற மாதிரி ஆகாசத்திலேயே அவர் சித்தியானார். முருகப்பெருமான் அப்படி ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த முருகப்பெருமான சத்ருசம்ஹார திரிசக்தின்னு இருக்கு. வெறும் திரிசக்தி நிறைய இருக்கு, கவச்சங்கள் இருக்கு. இப்ப நம்ம சஷ்டி கவச்சம்னு இருக்கு பாருங்க ஐயா, இது மாதிரி முருகப்பெருமானுக்குரிய கவச்சங்கள்லாம் ஸ்காந்த புராணத்துல எல்லாம் இருக்கு. எல்லா மொழிகள் சம்ஸ்கிருதத்துல விசேஷமா இருக்கு. இது இப்ப நமக்கு அது மாதிரி பண்ணலாம். அர்ச்சனைகள் இருக்கு, நாமாக்கள் இருக்கு. இது ஒரு 16 நாமாக்கள் இருக்கு. அது நம்ம அது கூட நம்ம சொல்லலாம். இது ஸ்ரீ குஹ ஷோடச நாம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, இந்த குஹனுடைய குஹன்னா குஹ்யம்னா ரகசியம் பேரு. இந்த அந்தர ஹிருதயாவகாசன்னு நம்ம இந்த உள்ளுக்குள்ள இந்த ஒரு ஆகாசம் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்கதான் நம்ம உயிர் இருக்குன்னு சொல்றா. அங்க யாருன்னா குஹம் ஹிருதய குகைன்னு சொல்றோம் பாருங்க. குஹ்யம்னா குகைன்னா என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், உள்ள போனாதான் தெரியும். அங்க குஹன் பேர். திருச்செந்தூர் முருகனுக்கும் குஹன் பேர். எல்லா சத்ரு பாதைகள்லாம் போக்கி நமக்கு நன்மை தரக்கூடியவர். ஒரு 16 நாமாக்களா சொல்றாரு. 16 நாமாக்கள் நம்ம சொல்றோம். நம்ம முதல்ல உங்களுக்கு ஸ்லோகமும் ஸ்தோத்திரமும் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம் சொன்னா என்ன ஆயிடும், நீங்க மெமரைஸ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதுவும் நான் தமிழ்ல எழுதி கொடுத்துறேன். அதே மாதிரி அர்ச்சனையாவும் பண்ணிடலாம். ஞானசக்தி தரஹ, ஞானசக்தி தரஹ, 2 தடவை சொல்றீங்க. ஞானசக்தி தரஹ, ஞானசக்தி தரஹ, ஞானசக்தி தரஹ, ஸ்கந்தஹ, 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 தேவசேனாபதிஹி, 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 ததா ததா ததா. ஐயா நம்ம சேர்ந்து சொல்லும்போது தேவசேனா பதிஸ்ததான்னு அங்க வரும். நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன், நான் சேர்ந்து அப்புறம் ஒரு தடவை சொல்றேன். சரி சரி. சுப்பிரமணியஹ, 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 கஜாரூடஹ, 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 சரகானன, 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 சம்பவஹ, சம்பவஹ, சம்பவஹ. ஒரே சரகானன்னா அந்த சரம் அந்த பிறந்த சரவண பவன் பாருங்க. ஆனனம்னா சரக ஆனன சம்பவஹன்னா அந்த காட்டில் பிறந்த சரகானன சம்பவஹ அப்படின்னா. கார்த்திகேயஹ, கார்த்திகேய கார்த்திகேய, குமாரஸ்ச, குமாரஸ்ய, குமாரஸ்ய, குமாரஸ்ச, குமாரஸ்ச, குமாரஹ சன அண்ட் குமாரஹ, குமாரஸ்ச, குமாரஸ்ச, குமாரஸ்ய, ஷண்முகஹ, ஷண்முகஹ,
ஷண்முகக தாரகாந்தகः தாரகாந்தகக தாரகாந்தகக சேனானீஹி சேனானிஹி சேனானிஹி பிரம்மசாஸ்தாச்ச 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 வள்ளி வள்ளி கல்யாண சுந்தரः கல்யாண சுந்தரக கல்யாண சுந்தரக வள்ளி கல்யாண சுந்தரஹான்றது ஒரே பதங்க ஐயா. ஓகே ஓகே பாலஸ்ச 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 கிரௌஞ்ச கிரௌஞ்ச பேத்தாச்ச பேதாச்ச கிரௌஞ்ச பேத்தாச்ச கிரௌஞ்ச பேதாச்ச சிக்கிவாகன சிகிவாகன சிகிவாகன ஏவச்ச 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 ஏதானி 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 சுவாமி நாமானி சுவாமி நாமானி சுவாமி நாமானி ஷோடச ஷோடச பிரத்யகம் நரஹ பிரத்யகம் நரக பிரத்யகம் நரக எஃப் பட்டேத் எஃப் பட்டேத் எஃப் பட்டேத் சர்வ பாபேபியः சர்வ பாபேபியக சர்வ பாபேபியக சமுச்சியேத 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 மகாமுனே. மகாமுனே மகாமுனேன்னு மகாமுனி அந்த அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணதா இருக்கும் இது ஆக்சுவலி. அது மாதிரி அவருக்கு உபதேசம் பண்றார். இந்த 16 நாமாக்கள் நீங்க சொல்லுங்கோ அப்படின்ட்டு. ஐயா முதல்ல நீங்க சம்ஸ்கிருதம் சொல்றச்ச நமக்கு முதல்ல பயம் வேண்டாங்க ஐயா. ஏன்னா இது பொதுவான பாஷை சம்ஸ்கிருதம் வந்து. அதனால நான் தப்பா சொல்லிடுவோம்னா தப்பா சொன்னாலும் சுவாமி ஏத்துண்டுவார். அதனால ஃபியரே வேண்டாம். இப்ப நான் தப்பா சொன்னதான் தப்பு. சம்ஸ்கிருதம் வாசிச்சுட்டு தப்பா சொன்னா தப்பு. சம்ஸ்கிருதம் தெரியாத பொழுது ஒரு ஆரம்ப நிலையில நம்ம பல பேர் ஏன் பயப்படுறான்னா தப்பா சொல்லிடுவோமா தப்பா சொல்லிடுவோமா ஏதாவது தவறாயிடுமோன்னு பயப்படுறா. ஆரம்ப நிலையில பயப்பட வேண்டாம். புரியுது. எழுத்துக்கள் நம்ம கத்துக்கலாம். உச்சாரணம் பா பா ப ப மகா பிரணால் கத்துக்கலாம். நிறைய இருக்கு. இப்ப இன்னும் நிறைய நீங்க இதுலயே ஆன்லைன்லயே கத்துக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டி வந்துருது. அந்தந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க. அந்த அந்த அந்தந்த இடத்துக்கு போய் உடம்புல எல்லாம் மாறுதல் ஏற்படுத்தக்கூடியது. முதல்ல பொதுவாவே என்ன இப்ப நான் பல இடங்கள்ல பாப்பா அந்த ஒரு ஃபியர் இருக்கும் அவளுக்கு. சம்ஸ்கிருதம் பார்த்திருக்கோம். அது பொதுவான மொழி, அனைவருக்கும் உரிய மொழி. சம்ஸ்கிருதம் எல்லாரும் படிக்கலாம். வேத மந்திரங்களோ அதெல்லாம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா அந்த ஸ்வரங்கள்லாம் இருக்கிறதுனால. சம்ஸ்கிருதம் ஒரு அந்த உச்சாரணங்கள் அது அந்த அந்த நீங்க தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப எளிமையானது. சோ மந்திரங்கள் நம்ம சொல்லும் பொழுதும் நம்ம ஃப்ரீயா சொல்லலாம். இப்ப நான் தப்பா சொன்னா கண்டிப்பா தப்பு, எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. குழந்தைகள் நீங்கள்லாம் நீங்க தவறா சொல்லல. அந்த பயந்து பொதுவா நான் சொல்றது ஏதோ மனசு சொல்லிடுத்து பாக்குறவாளுக்கு சொல்றேன். பாக்குறவாளும் என்னடா சுவாமி சொல்றாரு என்னால முடியலன்னு நினைக்க வேண்டாம். என்ன தெரியுதோ சொல்லுங்க. சொல்ல 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 இப்ப எழுத்துக்களே நம்ம அப்படிதான் சிறு வயதுல அப்படிதான் கத்துட்டோம். மொழியை நீங்க உங்க தாய்மொழியே இருக்கட்டுமே, பிறந்தோன்னேவா பேச ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை எப்படி பேசினா தாயார் ரசிப்பாளோ முருகப்பெருமான் ரசிப்பார். நம்ம நாமாவா அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்ல இந்த 16 நாமாக்களை சொல்லிட்டு ஏதானி சுவாமி நாமானின்னு இது யார் ஒருவர் அனுதினமும் படிக்கிறார்களோ அனைத்து பாபங்களிலும் இருந்து அவர்கள் விடுபட்டு நன்மையை அடைவார்கள் அப்படின்னு இது அர்த்தம். 16 நாமாக்கள். ஞான சக்தி தராய நமஹ, ஞான சக்தி தராய நமஹ, ஞான சக்தி தராய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, தேவசேனாபதயே நமஹ, தேவசேனாபதயே நமஹ, தேவசேனாபதயே நமஹ, சுப்பிரமணியாய நமஹ, சுப்பிரமணியாய நமஹ, சுப்பிரமணியாய நமஹ, கஜாரூடாய நமஹ, கஜாரூடாய நமஹ, கஜாரூடாய நமஹ, சரகானன சம்பவாய நமஹ, சரகானன சம்பவாய நமஹ, சரகானன சம்பவாய நமஹ, கார்த்திகேயாய நமஹ, கார்த்திகேயாய நமஹ, கார்த்திகேயாய நமஹ, குமாராய நமஹ, குமாராய நமஹ, குமாராய நமஹ, ஷண்முகாய நமஹ, ஷண்முகாய நமஹ, ஷண்முகாய நமஹ, தாரகாந்தகாய நமஹ, தாரகாந்தகாய நமஹ, தாரகாந்தகாய நமஹ, சேனான்யே நமஹ, சேனான்யே நமஹ, சேனான்யே நமஹ, பிரம்மசாஸ்திரே நமஹ, பிரம்மசாஸ்திரே நமஹ, பிரம்மசாஸ்திரே நமஹ, வள்ளி கல்யாண சுந்தராய நமஹ, வள்ளி கல்யாண சுந்தராய நமஹ, வள்ளி கல்யாண சுந்தராய நமஹ, பாலாய நமஹ, பாலாய நமஹ, பாலாய நமஹ, கிரௌஞ்ச பேத்ரே நமஹ, கிரௌஞ்ச பேத்ரே நமஹ, கிரௌஞ்ச பேத்ரே நமஹ, சிகிவாகனாய நமஹ. சிகிவாகனாய நமஹ, சிகிவாகனாய நமஹ. 16 நாமாக்கள் ஐயா. 16 சிகிவாகனம்னா கடைசியில் நம்ம மயூரம்னு பாரு சிக்கின்னு பேரு. சிகிவாகனார்னு சிகிவாகனர்னு அழகா மயில் மேல அழகா முருகன் இருப்பார். அந்த சிகிவாகனாரோட இப்ப நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அந்த பிள்ளையார் இது பார்த்த போது நாமாக்கள் சொல்ல 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 நாமாக்களுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. அந்த தேவதையுடைய ரூபம் தன்மை நமக்கு வந்துடுங்க ஐயா. இப்படி ஒரு சென்ட் போட்டு போறச்சு நீங்க போற இடமெல்லாம் வாசனை இருக்கோ, தேவத்தையை நீங்க மந்திரம் சொல்ல 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 அந்த மந்திரங்கள் என்ன ஆகும், நீங்க போறச்சு அந்த மந்திரம் உங்களுடைய வரும். அப்ப நீங்க போறச்சு நீங்க ஆசாமி போல சாமி உங்களோட வருது. அந்த சக்தி பெரியவர்கள்னா தான் நம்ம வீட்டை அவங்க உங்க கால் படட்டங்க. ஏன் சொல்றோம்னா அவன் அந்த கால்ல அவங்க அவங்க வந்தாலே அந்த மந்திரங்கள் அவங்களுடைய வரும்.
புரியுது. இப்ப டாங்கல்னு சொல்ற ஒரு இது அங்க அது எங்க இருக்கோ நமக்கு we are able to get connected to that இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறோம் பாருங்க. புரியுது. அது ஒரு சிஸ்டம். அது மோடம் நாங்க ஃபிக்ஸ்டாவும் இருக்கும். இப்ப நீங்க சலனம் நீங்க மொபைலாவும் இருக்கு. அது மாதிரி இந்த தேவதையுடைய அனுகிரகம் நீங்க உபாசனை பண்ண நீங்க எல்லாம் எங்கெல்லாம் நீங்க செல்லும் பொழுது அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு சக்தி கிடைக்கும். இந்த பாசிட்டிவிட்டி ஒரு அதுதான் ஐயா தேவை நமக்கு. ஆமா அதுதான் தேவை. தளர்ந்தே இருக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி ஜெயித்து வருவோம், நல்லதே நினைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அந்த உயர்ந்த நோக்கு உடையவர்கள் நம்ம. அப்ப இந்த முருகனுடைய இந்த 16 நாமாக்கள் நீங்க வீட்டுல படமா இருக்கு சுவாமி, இதுவா சிலா விக்கிரகமா இல்ல படமா இருக்குன்னா இந்த சுவாமி படத்துல சுவாமி அந்த ரூபத்துல இருக்காரு. சுவாமிக்கு புஷ்பம் சேர்க்கலாம். அவருக்கு எல்லா புஷ்பமும் அவருக்கு சிறப்பானதுதான். அவருக்கு சிகப்பு நல்ல சேனாதிபதி பாருங்க, நல்ல அந்த விருட்சி பூன்னு இருக்கும். அந்த விருட்சி அப்புறம் அந்த சந்தனத்தை நல்லா அரைச்சி சந்தனம் நல்லா அரைச்சிடுங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த இதெல்லாம் போட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் லிக்விட் ஆக்கிட்டீங்கன்னா அந்த சந்தனத்தை தோச்சி அந்த விருட்சி பூ வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பானது சிகப்பு புஷ்பம். அப்புறம் அவருக்கு மறுக்கொழுந்து அது மாதிரி எல்லா வாசனையுடைய புஷ்பங்கள்லாம் அவருக்கு சிறப்பு. எல்லா தேவதைகளுமே சிறப்பு. முருகப்பெருமான் சண்முகர் பாருங்களேன், 6 முகம்னால திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த முருகன் உங்களுக்கு சிறப்பா உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ, பழனி ஆண்டவர் நினைக்கலாம், நீங்க திருத்தணி முருகன் நினைக்கலாம். திருத்தணி முருகன் நினைக்கிறச்ச சொல்றார் மகாகவி பாரதியார் சொல்றார், கோபங்கள்லாம் போகணும்னா திருத்தணி முருகன் நினைங்க அப்படின்றார். உங்களுக்கு என்ன, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் நினைக்கலாம், உங்க வீட்டுல சுவாமியை நினைக்கலாம். நீங்க இங்க டிராவல் பண்றீங்க மானசீகமாவும் இது பண்ணலாம், பூஜை பண்ணலாம். ஓகே, இந்த முருக வழிபாடு பத்தி பேசும்போதே இந்த வேல் வழிபாடும் நமக்கு வந்துடும். இப்போ கோவில்கள் எல்லாம் வேல் பூஜை இதெல்லாம் நடக்குது. இப்போ வீட்டுல வேல் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 இது இருக்கு. ஆமா வச்சுக்க கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. வச்சுக்கலாம், ஆயுதம் வச்சுங்க, கண்டிப்பா வச்சுக்கணும். ஆனா வேல் இருந்தா கண்டிப்பா நீங்க பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாம வச்சுக்க கூடாது வீட்டுல அப்படிங்கிற முடியுதோ பண்ணுங்க. பூஜை பண்ணுங்க. ஏற்கனவே இந்த வார பூஜை மாச பூஜைன்னு இருக்கு பாருங்க, அது மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி தினமும் பூஜை நீங்க என்ன முடியுதோ பண்ணுங்க. பண்ண முடியாதவா என்ன பண்றது? வேல் ப்ரொடெக்ஷனுங்க. வேல் இருக்கணும். சூலம் வச்சுக்கலாம், திரிசூலம் வச்சுக்கலாங்க. புரியுது. திரிசூலம் வச்சுக்கலாம். அளவுகள் இருக்கு. எங்க அப்பா எல்லாம் சின்ன சைஸ்ல வரவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல சஷ்டி போது யார் வந்தாலுமே இந்த வேல் எல்லாரும் பர்சனலா வச்சுப்பா. ஒரு ப்ரொடெக்ஷன் அவளுக்கு. அவ நினைக்கிறா அப்படி ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்ல போற மாதிரி அந்த வேல் இருந்தா நான் காப்பாற்றப்படுகிறேன், முருகனுடைய ஆயுதம் வருதுன்னு நினைக்கிறா. சக்தி ஆயுத பூஜைன்னு இருக்குங்க. சக்தி ஆயுதம்னு அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி சக்தி ஆயுதம்ன்றது அதுதான். இது ஏகசூலம்னு இந்த ஒரு சூலம் நம்ம வேல் வச்சிருக்கோம், திரிசூலம்னு வச்சிருக்கோம். சக்தி ஆயுதம்னு ரொம்ப விசேஷமானது. வஜ்ராயுதம்னா 2 இந்த திரிசூலம் இப்படி அது வஜ்ராயுதம். அது நிறைய பேர் அது சக்தி ஆயுதம்னுவா. சக்தி ஆயுதம்னா கிறிஸ்டல் 3 இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் சக்தி ஆயுதம். வஜ்ராயுதம்ன்றது 2 திரிசூலத்தை திருப்பி இப்படி மேல கீழே, அதுதான் வஜ்ராயுதம். நிறைய பேர் இதை உங்களுக்கு புரியுது? புரியுது. இது வஜ்ராயுதம்ன்றது வேற, சக்தி ஆயுதம்ன்றது வேற. அந்த ஆயுதத்துடைய தன்மை தான் வேலுக்கு. வேல் கண்டிப்பாக வைத்து பூஜை செய்து கொள்ளலாம். அதுக்கு அர்ச்சனை இருக்கு, வேலுக்குன்னு அர்ச்சனை இருக்கு. மாதிரி இந்த தமிழ்லயும் அந்த வேல் மாறல் இது மாதிரி பிரார்த்தனைகள் இருக்கு. சக்தி ஆயுத அர்ச்சனான்னு அந்த சத்ரு சம்ஹார திரிசதி பண்ணோம்னா அந்த பராசக்தியுடைய அந்த ஆயுதத்துக்கு பண்ணி அதுலன்னா அந்த விசேஷமா அந்த அர்ச்சனையில என்ன சிறப்புனாங்க ஐயா, வெளியில மட்டும் சத்ருக்களை போக்காம அவங்க மனசுல இருக்கக்கூடிய தீமைகள்லாம் போக்குறதுக்கு உங்களுடைய சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஐயா. அந்த சக்கரங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவா. இந்த 6 ஆதாரங்கள் இருக்கு பாருங்க, மூலாதாரத்துல இருந்து இந்த துவாதசாந்த பெருவழி வரைக்கும் அதுல அர்ச்சனை இருக்கு. அப்புறம் அந்த தீமைகள்லாம் அந்த எல்லா சத்ருக்களையும் போக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பா. அது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். புரியுது. நேர்களே, நம்ம வைகாசி விசாகம் வழக்கமாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். முருகனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மேலேயே எடுத்து வைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அதில் தெரிஞ்சுக்குங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. அப்போ அதை எளிமையாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். எல்லாருமே வரக்கூடிய வைகாசி விசாகத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி எல்லா அருளையும் பெறணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவாமி நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.